ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. விஜயோட தாத்தா வந்துட்டு, என்ன தாத்தா, அவளுக்கு தான் மெமரி லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எல்லா ஞாபகமும் இருக்குல்ல, நான் காவேரியை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பேன்ல, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. என் கூட இருந்திருந்தா பழைய ஞாபகம் சீக்கிரமாக அவளுக்கு எல்லாமே வந்திருக்கும். இப்போது எங்களை பிரித்து வச்சு மட்டும் நீங்கள் என்ன தாத்தா சந்தோஷமாக இருக்கீங்க? ஏன்டா சந்தோஷமாக இல்லை? அந்த பசுபதியால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கும் தானே. இப்போது திரும்பவும் அந்த காவேரியோட குடும்பத்து கூட சேர்ந்தேன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், மொத்த நிம்மதியும் போயிடும். அது மட்டும் இல்லை, குழந்தைக்கும் ஆபத்து வந்துடும். அதனால தான்டா நானும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. தாத்தா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பசுபதியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு பயந்துக்கிட்டா என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டிங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு நீங்களும் பாட்டியும் தானே என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. அதனால தானே நான் காவேரி கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ அவளை விட்டுட்டு இருன்னு சொல்கிறீங்க. எப்படி தாத்தா? என்னோட மொத்த சந்தோஷமும் அவ தானே. இந்த வயசில் எங்களை வாழ விடாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அது கேட்ட உடனே அவங்களோட தாத்தா வந்து கதறி அழுகுறாங்க. நான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீயே யோசிச்சு பாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் தாத்தா, நான் எல்லாரையும் நம்பி ஏமாந்தது போதும். இதுக்கப்புறம் காவேரி கூட எப்படி ஒன்று சேருதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சித்தப்பாவும் அவங்க சித்தியும் ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்கள உடனே இங்கேருந்து காலி பண்ணின்னு போக சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். விஜயும் பார்த்துருக்க மாட்டான், எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா வந்து சொல்கிறாங்க, விதி